இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்க மை அதர் கோஸ்டார் எஸ்கே சார், வணக்கம் சார். நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் இன்னைக்கு வராங்க அப்படின்னு. நான் இங்கே வந்து என் படம் ஆடியோ லான்ச் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதுதாங்க பண்ணிட்டு இருந்தேன். சார் ஐ திங்க் நீங்களும் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவர் நிஜமா அப்பயும் அதான் சொல்லிட்டு இருக்காரு, ஏங்க நீங்களும் சும்மா இருங்க, நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சும்மா இருங்க, அப்படி மாற்றி மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்பயிலேருந்து. சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன். And my second movie, he was my co-star, and I'm so happy that you're here today for this event, sir. எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேன் பார்த்தீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. ஐ ரியலி ஹோப் யூ என்ஜாய் திஸ் மூவி. எங்கள் அம்மா அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை பிரதர், எவ்ரிபடி ஹியர் டுடே. தேங்க்யூ கைஸ் ஸோ மச். லவ் யூ கைஸ். தேங்க்யூ. அதித்தி, இப்போ அதித்திட்ட சொல்லிட்டு இருந்தேன், தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸாக கண்டினியூஸாக பண்ணுங்க. இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இதே மாதிரி பண்ணுங்க. இன்னும் உங்களோட எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியட்டும் ஸ்க்ரீன்லன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு செம்ம எனர்ஜி இருக்கு. அது இன்னும் இந்த மாதிரி நல்ல டிரெக்டர்ஸ், இந்த மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியில தெரியும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் அதித்தி. நானும் கரெக்டாக பேசிட்டேன்னா? ஓகேவா தான் பேசியிருக்கேன்னா? அவ்வளோதான் பொய் சொல்ல வருது அதித்தி, அதுக்கு மேலே வருஷம் சொல்றேன். பட் அண்ட் சரத் சார் வந்து அவரோட இன்னும் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல. சரியான ரோல் இன்னும் இன்னும் அவருக்கான ரோல் எழுதலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேது. இன்னும் எங்க அப்படியே தான் இருக்காரு சார். நீங்க வேற ஸ்டேஜ்ல ஏஐ பட பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க. அதை பற்றின கருத்துக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சார். அப்படியான அது எதுவும் மேடையில சொல்ல முடியாது, சாரி. நீங்க வேணா முன்னாடி ஷூட் பண்ணியிருப்பாங்க, அது அண்ணெல்லாம் நல்லா அப்படி கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ண லிப் ரீடிங்ல கண்டுபிடிச்சிக்கங்க நீங்க. அண்ட் சரத் சார், உங்களோட எனர்ஜி அது சூப்பர் சார். எப்பவுமே கண்டிப்பா சீக்கிரம் ஒரு செம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புறேன் சார். உங்களை ஒரு வேற டைமென்ஷன்ல காட்டுற ஒரு படமாவும் அது இருக்கணும். நான் இந்த படத்தில் நடிச்சேன்பா, சிவாவோட நடிச்சேன், அது நான் இவ்வளவு வருஷம் பண்ணாத ஒரு ரோலா அதுல அமைஞ்சதுன்னு சொல்ற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி உங்களோட சந்திக்கிறேன் சார். அண்ட் யுவன் சார், உங்களை பத்தி என்ன சார் சொல்லணும்? சிம்பிளா சொல்லணும்னா கோட் சார். நீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் இருக்கு சார். நீங்க நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் விட முக்கியமான ரீசன், நீங்க பண்ண ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலயும் நீங்க சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம, பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் பார்க்காம, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம என்னை நம்பி வரீங்க. இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார். அது மேபி அது அப்பாட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், அது பிளட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது சார். யுவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மேபி நீங்க வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார். உங்களோட அவ்வளோ பாட்டு நான் இன்னொரு எங்க பட ஃபங்க்ஷன்லயும் சொன்னேன், ஹீரோ ஃபங்க்ஷன்லயும். ஒரு நாள் மிட் நைட்ல வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுட்டே வந்துட்டு ஃபோனே பண்ணிட்டேன் ஒரு நாள். நான் யாருக்குமே அப்படி பண்ணதே இல்லை சார். நான் உங்க முத்துக்குமார் சார் காம்பினேஷனை நான் மிஸ் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு இந்த சாங்ஸை கேட்கும் பொழுது உங்களோட அந்த விண்டேஜ் வைப் இருந்து சார். இதுல இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்க வெயிட் பண்றோம் சார்.